ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக ஸ்வாட் அனலைஸ் நம்ம எப்படி பண்ணிக்கணும் நம்ம கம்பெனிக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் நாம் நம்மளுடைய லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் இருக்குது, லைசன்ஸ் எடுக்கும் போது நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்ட்டு இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸை பற்றி தான் இன்றைக்கி ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ ஒரு கம்பெனியை பற்றியெல்லாம் நம்ம பேசியாச்சு. நம்மளுடைய கம்பெனி எப்படி இருக்கும், அந்த கம்பெனி யாருக்கான சர்வீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், யார் நம்மளுடைய ப்ராஃபிட் கிவராக இருப்பார், நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மெயின் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக ஸ்பாட் அனலைசிஸ் பார்த்தாச்சு. இப்போ நாம் ஒரு கம்பெனியை தொடங்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனி கஸ்டமருக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு நமக்கு ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஓகேவா, இல்லை வெர்ச்சுவல் லொக்கேஷன் ஓகேவா, இல்லை ஒரு ஸ்மார்ட் ஆஃபீஸ் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சென்டர் சின்னதாக ஒரு கேபின் ஓகேவா, இல்லை ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரியான செட்டப் வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கம்பெனிக்கு முதல்ல ஒரு நல்ல லொக்கேஷனை சூஸ் பண்ணணும். அந்த லொக்கேஷனுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ரெண்டல் கான்ட்ராக்ட், இஜாரின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டல் கான்ட்ராக்டை நம்ம தயார் பண்ணணும். ஒருவேளை நம்மளுடைய ஆக்டிவிட்டி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்குது, இல்லை ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங்காக இருக்குது, இல்லை கட்டி ஒரு கேரேஜ், வெல்டிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இஜாரி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்யணும், முனிசிபாலிட்டியோட அப்ரூவல் நமக்கு அங்கே தேவைப்படும். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோட முனிசிபாலிட்டி வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு அந்த இடம் சரியான லொக்கேஷன் சரியான இதுதானா அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நாம் நம்மளுடைய இஜாரியை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கணும். நார்மலாக இந்த ரெண்டல் கான்ட்ராக்ட் எடுக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய நிறையா விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய த்ரெட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், இல்லை ஒரு பெரிய நம்மளுடைய ஷோரூமை ரெடி பண்ணுறோம். அப்போ நான் அந்த லேண்ட்லார்டுக்கும் நம்மளுக்குமான விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ரெண்ட் எத்தனை வருஷத்துக்கு நம்மளுக்கு ஏற்றுவாங்க, அதுக்கு என்ன மாதிரி ரெண்ட்டு கொடுக்குறோம், அந்த ரெண்ட்டுக்கு தகுந்த நமக்கு இன்கம் வரக்கூடிய லொக்கேஷன் தானே அது, அதே மாதிரி கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இந்த ரெண்டல் கான்ட்ராக்டில் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு லேண்ட்லார்டுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்கிற அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸில் அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம பர்டிகுலராக ஒரு வேர் ஹவுஸ் எடுக்கிறோம், அந்த வேர் ஹவுஸ் என்டையர் ஃபேக்ட்ரியாக மாற்றுறோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய மிஷினரிஸ்லேருந்து எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துப்போம். அதை தாண்டி ஒரு ஷோரூம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு காலி ஷாப்பை நம்ம கிட்டத்தட்ட என்டையராக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூமாக நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் நம்ம பிராண்டுக்கு தகுந்த மாதிரி. பட் அங்கே எல்லாம் நமக்கு எப்போ ப்ராப்ளம் வரும்னா இந்த ரியல் எஸ்டேட் பர்சன் கூடயோ இல்லை லேண்ட்லார்ட் கூடயோ நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாத நேரத்துலையும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ப்ராப்பரான கவர்மெண்ட் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது முதலாவது ஸ்டெப் உங்களுடைய ரெண்டல் கான்ட்ராக்டுக்கான அந்த இடத்த சூஸ் பண்ணி ரெடி பண்ணுறது. அடுத்தது லைசன்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ லைசன்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே நார்மலாக நம்ம போனதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்சி, ஒரு டைப்பிங் சென்டர் கிட்ட போயிட்டு நம்மளுடைய லைசன்ஸ் பண்ணணும்னு நினைப்போம். சில நேரம் நாமளே என்ன செய்வோம், டைரெக்டாக ஆமர் சென்டரோ தசீல் சென்டரோ போயிட்டு நமக்கான லைசன்ஸை டைப் பண்ணுவோம். இது எல்லாமே சரிதான். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். என்னுடைய பிஸ்னஸ் என்ன, அதுக்கு எப்படிப்பட்ட லீகல் டைப்புக்கான லைசன்ஸ் தேவைப்படுது, அந்த லைசன்ஸுக்கு ஒரு லோக்கலோட அவசியம் இருக்கா, இல்லை என்டையர் லோக்கலோட அவசியம் இல்லாமல் நானே லைசன்ஸ் பண்ணிக்க முடியுமா, அந்த லைசன்ஸு என் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாம் எத்தனை பேர். சில நேரம் இந்த லைசன்ஸை நான் ஒரு ஃப்ரீ ஜோனில் கம்மியான செலவில் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஃப்ரீ ஜோன் லைசன்ஸே போதுமானதாக என்னுடைய பிஸ்னஸ்க்கு, அதாவது ரெண்டல் கான்ட்ராக்ட் தேவையில்லை, பர்டிகுலர் அப்ரூவல் எதுவும் தேவையில்லை, அந்த லைசன்ஸுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரீ ஜோனில் திறந்தாலே போதுமா, எக்கனாமிக்கலாக எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம்லாம் முதல்ல உங்களுக்கு புரிதல் இருக்கணும். இல்லாக்கட்டி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போயிட்டு உங்களோட ஆக்டிவிட்டி, நீங்கள் என்ன மாதிரி கோல் செட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு, 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுடைய கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிறலாம் தெளிவாக சொல்லி ஒரு கரெக்டான கைடன்ஸ் லைன்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு என்டையர் செக்லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெயின்லேண்டில் நம்ம கம்பெனி பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய கம்பெனிக்கு ஒரு சில ஆக்டிவிட்டி தேவைப்படும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி திறக்கிறோம் அப்படின்னா ஆர்டிஓட அப்ரூவல் தேவைப்படும். அதே மாதிரி கோல்டன் டைமண்ட் நம்ம திறக்கிறோம் அப்படின்னா செக்யூரிட்டி சீரா அப்ரூவல் நமக்கு தேவைப்படும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு அதோடைய டிபெண்டட் ஆக்டிவிட்டிக்கு நமக்கு அப்ரூவல் தேவைப்படும். இதில் பெரும்பாலான ஆக்டிவிட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்ரூவல் தேவைப்படாது. ஒரு சில ஆக்டிவிட்டிகளுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் தேவைப்படும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண போகிற பிஸ்னஸ்
உங்களுக்கு ஏதாவது அப்ரூவல் எடுக்க வேண்டியது இருக்குதா? அப்படி அப்ரூவல் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் அப்ரூவலுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ கால நேரம் ஆகும், அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். இது ரொம்ப முக்கிய மக்களே. பொதுவாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்ட்டு எல்லாரும் ஓப்பன் பண்ண போயிடுவோம். ஆனால் அங்கே என்ன பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் இருக்காங்களா, உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்மளுடைய இன்ஜினியரிங் சொசைட்டியோட கார்டு ஹோல்டர் வந்துட்டு இந்த லைசன்ஸில் இருக்கிறாங்களா, இல்லை ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் திறக்கிறோம், இல்லை ஒரு லீகல் ஃபார்ம் திறக்கணும். இதெல்லாம் மெயின்லேண்டில் நமக்கு மிகப்பெரிய சவாலாக வரும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப பேர் ஒரு இந்த லொக்கேஷன் பார்த்துட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த நேம் அப்ரூவல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் தெரியாமல் மாட்டிக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு லொக்கேஷனும் உங்களுடைய டெனன்சி கான்ட்ராக்டும் அந்த லேண்ட்லார்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன மாதிரி டைப் லைசன்ஸ் எடுக்கணும், இந்த லைசன்ஸில் நம்மளுடைய லீகல் டைப் எதுவாக இருக்கும், இங்கே ஸ்பான்சரோட அவசியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்ட்னர்ஸ் யார். ஸோ ஒரு வேளை எங்கிட்ட அந்த பொருளாதாரம் இல்லை, நாங்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து அந்த லைசன்ஸாக தொடங்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஷேர் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களுடைய எஃபெக்ட் வந்து அந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுடைய பெனிஃபிட் எப்படி இருக்கும், அந்த கம்பெனிக்கு வரப்போகக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த 4 பேருக்கும் அவங்க ஷேருக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக உங்களுடைய அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் எல்எல்சின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இது எல்எல்சியோட அந்த ப்ரிப்ரேஷன். ஸோ பிற்காலத்தில் நம்ம கம்பெனி ஒரு 4 பேர் சேர்ந்து நடத்துகிறோம், நிறைய பிரச்சனைகள் வரும்போது இந்த எம்ஓஏ தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆஸ் ஏ லீகல் டாக்குமெண்ட்டாக போய் பேசும். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் அண்ட் ஷேர் அங்கே முடிவாகும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்மூத்தாக நீங்கள் லைசன்ஸ் எடுத்துருவீங்க. லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கார்டு, அதுக்கப்புறம் லேபர் ஃபைல் கார்டு. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான லொக்கேஷனில் இருக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, விசா தேவைக்கான அந்த கோட்டா ப்ராசஸ் இது எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளுடைய லைசன்ஸுக்கு லொக்கேஷன் எப்படி செக் பண்ணணும், நம்மளுடைய எம்ஓஏ எப்படி ரெடி பண்ணிக்கணும், நம்மளுடைய லேண்ட்லார்ட் கூட நம்ம எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், நமக்கு என்ன டைப் லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கு எங்கேருந்து அப்ரூவல் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்படி எல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம ஸ்மூத்தாக நம்மளுடைய லைசன்ஸை ஹேண்டில் பண்ணி நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு செலவாக இருக்கக்கூடிய இந்த லைசன்ஸ், அதாவது நம்மளுடைய கம்பெனி ஃபார்மேஷனை நம்ம ஒரு சந்தோஷமாக தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வேறொரு முக்கியமான வீடியோவில் உங்கள் கூட சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் ஆவலோட காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.